ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான அந்த டெரிஃப் அப்படிங்கிறது மீண்டும் பரபரப்புக்கு போயிருக்கு. இந்த வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாச இறுதியில அமெரிக்கா மற்றும் இந்தியாக்கான பைலேட்டரல் ட்ரேட் டாக் மீட்டிங் நடக்க இருந்தது. அதற்காக அமெரிக்காவின் டெலிகேஷன்ஸ் இந்தியாவுக்கு வர இருப்பதாக தகவல்கள் இருந்தது. இந்த பைலேட்டரல் ட்ரேட் டாக் அப்படின்னா, இரு நாட்டு வணிக தொடர்புடைய பேச்சுகள். இதற்காக வர இருந்ததா இருந்தது. இப்ப அந்த விசிட் ஆனது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அறிவிப்பு அமெரிக்கா சார்பாக தரப்பட்டிருக்கு. இதற்காக அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேற ஒண்ணுமே இல்ல. டெரிஃப் தான். மீண்டும் அந்த டெரிஃப் அப்படிங்கிற பாயிண்ட்க்கு தான் வந்திருக்காங்க. நாங்க எவ்வளோதான் டேரிஃப் போட்டாலும் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைக்காம தானே இருக்கிறீங்க. இந்த பைலேட்டரல் ட்ரேட் டாக் இப்போதைக்கு நாங்க ஒத்தி வைக்கிறோம். ஸோ ட்ரம்ப் முடிவு பண்ணுவாரு. அதன் பிறகு நம்ம எதா இருந்தாலும் நம்ம இரு நாட்டின் வணிகத்த பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காரணத்த சொல்லி, இப்ப நடக்க இருந்த பைலேட்டரல் ட்ரேட் டாக் ஆனது இப்ப ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க அப்படின்னு காரணம் வைக்கிறாங்க. அந்த பக்கம் இதே அமெரிக்காவின் அதிபர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போட்ட டாரிஃப் காரணமாக ரஷ்யா கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய அளவை இந்தியா குறைச்சுக்கிட்டாங்க. அதனால தான் புட்டின் அவர்கள் இந்த அலாஸ்கா மீட்டிங்கே வந்திருக்கிறாரு. அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப அமெரிக்கால யார் சொல்றத நம்பணும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு ஏத்த மாரி இப்ப இந்தியாவ பத்தி அமெரிக்கால பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிலைமையா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்தியா எந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாங்கன்னா, "நீங்க என்னமோ பேசிக்கோங்கடா, நான் பண்றது தான் பண்ணுவேன்." அப்படின்னு இந்தியா இப்ப பதிலடி குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பதிலடி அப்படிங்கிறது பிரிக்ஸ் மூலியமா குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா ட்ரேட் டாக் ஆனது போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த கொஞ்ச நேரத்திலேயே, இந்தியா தன்னோட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எல்லாமே ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. அந்த சர்க்குலர்ல இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ்ல இருக்கும் அனைத்து நாடுகளும் இந்தியாவுடன் செய்யப்படும் வணிகம் மற்றும் இந்தியாவுக்கு குடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரூபில குடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொண்ட சர்க்குலர் தான் அது. இது மூலமா இந்தியா சொல்ல வருவது என்னன்னா, உலக வணிகத்துல, உலக வர்த்தகத்துல ரூபாய்க்கான மதிப்பை இந்தியா உயர்த்த முனையறாங்க. அதாவது டாலர டிட்ச் பண்ணிட்டு, இன்னும் ஃபிராங்கா சொல்லணும்னா, டாலரைசேஷன முன் வச்சுட்டு, ஸோ டாலர்ல எதுவும் டிரான்சாக்ஷன் எங்க கூட பண்ணாதீங்க இனிமேட்டு. இனிமேட்டு எங்க கூட ரூபில டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. உங்ககிட்ட ரூபில இருந்தா ரூபில பண்ணுங்க. இல்லைன்னா பைலேட்டரல் காயின்ல நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இரு நாட்டு கரன்சில நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. ஸோ டாலரைசேஷன இந்தியா வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையில, இப்ப ஆளா இந்தியா டாலரைசேஷனுக்கான காய நகர்த்தியிருக்காங்க. இந்த ட்ரம்பின் டாரிஃப் ஆனது ரூபாயின் மதிப்பை இழக்க வைக்கணும் அப்படின்னு நகர்த்தப்பட்ட காய்க்கு தக்க பதிலடியா இப்ப இந்தியா டாலருக்கான மதிப்பை இழக்க வைக்கிறதுக்கான ஆட்டுத இறங்கியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தீவிரமா போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த முடிவ கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. டாலரைசேஷன் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ட்ரம்ப் மிகப்பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆவாரு. அத பல காணொளியில அவரே சொல்லியிருக்காரு. ஸோ, இப்ப இந்தியா அந்த முடிவ தான் எடுத்திருக்காங்க. இனிமேல் இந்த நகர்வுகள் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான ட்ரேட் டாக் எப்படி போக போகுது? டெரிஃப் வார் எப்படி போக போகுது? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். இன்னைக்கான காணொளியில நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு செய்திய பார்க்க போறோம். ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானின் சுதந்திர தினத்திற்கு சீனா மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. அதாவது 3வது நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தானுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்களால இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஆபத்து உண்டா? இத கவுண்டர் பண்ணும் வகையில நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஸோ இத பத்தின முழுமையான விளக்கங்கள நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது இன்னைக்கான காணொளி. பாகிஸ்தானின் அந்த நீர்மூழ்கி பத்திய ஒரு முழு அலசலா இந்த காணொளி இருக்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. பாகிஸ்தானின் நீர்மூழ்கி படையானது உலக தரவரிசையில 14வது இடத்துல இருக்கு. அவங்களுடைய சப்மெரின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்சின் அகோஸ்டா அப்படிங்கிற 90B கிளாஸ்ல 3 டீசல் எலக்ட்ரிக் சப்மரின் இருக்கு. இது 1971ல நடந்த இந்தோ பாக் யுத்த காலத்திலிருந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தான். நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து இதே அகோஸ்டா 70 கிளாஸ்ல 2 டீசல் எலக்ட்ரிக் சப்மரின் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது 1979ல இருந்து இவங்க பயன்பாட்டுல இருக்கு. இது போக காஸ்மோஸ் கிளாஸ்ல 3 சப்மெரின் இருக்கு அப்படின்னு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படிங்கிற கேட்டகரியில தான் நம்ம எடுத்துக்க முடியும். பிகாஸ் பியூர்லி இது டிஃபென்சிவ் ரோலுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய, அதாவது எந்த டிஃபென்சிவ் ரோல்னு நீங்களே பாருங்களேன், மைன் லேயிங், கோஸ்டல் டிஃபென்ஸ், இது மாதிரியான ஆபரேஷன்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்மெரினா இது. அப்ப இது எந்த கேட்டகரியில சேர்த்திக்கிறது? ஈவன் இது ஒரு சின்ன மிசைல கூட லான்ச் பண்ண முடியாத ஒரு சப்மெரின். அப்ப இதை நம்ம சப்மெரின் கணக்குல சேர்த்திக்க முடியுமா என்ன? நீங்களே சொல்லுங்க. ஸோ பிராக்டிக்கலா பாகிஸ்தான் கிட்ட 5 டீசல் எலக்ட்ரிக் கிளாஸ் சப்மெரின்ஸ் தான் இருக்கு. அதுவும் 1970களில் இருக்கும் சப்மெரின்ஸ்.
இதுதான் அவங்களுடைய சப்மரீன் ஃபிளீட்டோடைய சக்தி. 2012க்கு மேல சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்திற்காக இணக்கமா பாகிஸ்தான் போன காரணத்தினால கடன்ல பாகிஸ்தானுக்கு தேவையான ராணுவ சாதனங்கள், ராணுவ தளவாடங்களை சீனா சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்களுடைய டெட் ட்ராப் மூலமா. அதன்படி 2015 சீனாவுடன் $5 பில்லியன் 8 டீசல் எலக்ட்ரிக் யுவான் கிளாஸ் சப்மரீனை கொள்முதல் பண்ற ஒப்பந்தம் போடப்படுது பாகிஸ்தான் மற்றும் சீனாக்கு இடையே. இந்த யுவான் கிளாஸ் சப்மரீன் அப்படிங்கிறது சீனால இதோட பெயர் தான் யுவான் கிளாஸ். இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வேற பேர் வைப்பாங்க. அதாவது இப்போ இந்தியாலாம் கல்வாரி கிளாஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அது ஆக்சுவலாக கல்வாரி கிளாஸ் இல்லை, அது ஒரு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கிளாஸை மாத்திரம். அது மாதிரி பாகிஸ்தான் இந்த கிளாஸுக்கு என்ன பெயர் வச்சாங்கன்னா ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுலேயும் அவங்க எவ்வளோ வன்மமாக இந்த பேரை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 1971 நடந்த இந்தோ பாகிஸ்தான் போரில் இந்த அகோஸ்டா கிளாஸ் சப்மரீன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு சப்மரீனானது இந்தியாவின் குர்கி அப்படிங்கிற சப்மரீனை மூழ்கடிச்சுது. அதற்காக அவங்க பயன்படுத்தியது தான் இந்த ஹங்கோர் அப்படிங்கிற சப்மரீன். ஸோ அதனால தான் இப்போ இந்த கிளாஸை ஹங்கோர் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ விஷமத்தன்மமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதில் முதல் 4 சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு கொள்முதல் பண்ணுற மாதிரியும், மீதமுள்ள 4 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக பாகிஸ்தான் அவங்களே உள்நாட்டிலே உருவாக்குற மாதிரியும் இந்த டீலானது போடப்பட்டிருக்கு. ஹங்கர் கிளாஸ்ல முதல் சப்மரீனானது 2024 ரெண்டாவது சப்மரீனானது இந்த வருஷம் மார்ச்லயும், மூணாவது சப்மரீனானது ஆகஸ்ட் 15 ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதோடைய டைம்லைன் அப்படின்னு பார்த்தா 2028க்குள்ள எல்லா சப்மரீன்ஸும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய டிஃபைன்டு டைம்லைன். சரி, இப்போ இந்த ஹங்கோர் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீனை பற்றி இந்தியா மற்றும் இந்தியாவின் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் டீம் கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு நீங்களே ஒரு பதிலை சொல்லுங்க. சுமார் 76 மீட்டர் நீளமும் 8.4 மீட்டர் பீமும் 20 knots வேகத்தில் சுமார் 2800 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய டீசல் எலக்ட்ரிக் இன்ஜின் கொண்ட ஒரு டீசல் எலக்ட்ரிக் ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன் 40 to 56 நீர்மூழ்கிக்குள்ள இருந்து வேலை செய்யும் மக்கள்களை கொண்டு இதனால இயக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்மமெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே அதிகமாக இருக்குது. அதாவது 2800 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசாக இருந்தாவே உள்ளே வைக்கக்கூடிய ஆர்மமெண்ட்ஸ் அளவும் பெருசாக இருக்கும். அதன்படி இதில் 6 533 mm டார்பிடோ டியூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸை கொண்டு எது மாதிரியான மிசைல்கள் இவங்க ஏவுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனாவின் YJ-18 அப்படிங்கிற ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல் இதில் இருந்து இவங்களால ஏவ முடியும். இது போக பாபர் 3 அப்படிங்கிற நியூக்ளியர் மிசைல் இதில் இருந்து பாகிஸ்தானால் யூஸ் பண்ண முடியும். மோர் இம்பார்ட்டன்ட், பாபர் 3 அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஹோம் க்ரோன் சப்மரீன் மிசைல். சப்மரீன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் பாகிஸ்தான்கிட்ட இருக்குன்னா அது பாபர் 3 அப்படிங்கிற இந்த ஒரு மிசைல் மட்டும்தான். இதை தவிர அவங்க கிட்ட சப்மரீன்லேருந்து ஏவக்கூடிய மிசைல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இதை மீறி அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க சீனா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து தான் வாங்கி பயன்படுத்த முடியும். சப்மரீன் ஆனது சீனா அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி இதில் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஃபிட்டிங்கை சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். பெரும்பாலும் இவங்க சீனா கிட்ட இருந்து தான் இந்த நீர்மூழ்கிக்கான ஆயுதங்களை கொள்முதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். நெக்ஸ்ட், ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி. சப்மரீனாவே சைலண்ட்டுக்கு ஸ்டெல்த் வேணும். ஸோ அந்த ஸ்டெல்த்தை இவங்க எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. அனிச்சோக் டைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவங்க இந்த ஸ்டெல்த்தை பிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த டைல் மூலியமா சோனார், பிங் மற்றும் அகோஸ்டிக் சிக்னேச்சர் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எஸ், இது ப்ரூவான ஒன்று தான் இது மாதிரியான டைல் பயன்படுத்துறது. இது போக இதோடைய டிசைனே, அதாவது சாய்வான நத்தை போன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும் காரணத்தினால டிஃபால்ட்டாகவே இதற்கு ஒரு ஸ்டெல்த் தன்மை அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட டிசைன் அப்படிங்கிறது ரேடாரில் டக்குன்னு சிக்கக்கூடிய டிசைனாக இல்லை. இது ஹார்ட் டு ஃபைன் அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர இட்ஸ் இம்பாசிபிள் டு ஃபைன் அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹங்கர் கிளாஸ் சப்மரீனில் ஏஐபி சிஸ்டம் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஸ்டம் அச்சீவ் பண்ண தான் இந்தியா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஏஐபி சிஸ்டமை உருவாக்குறதுக்காக. ஸ்டில் இப்போ நம்ம கிட்ட இருக்கும் சப்மரீன்களுமே இந்த ஏஐபி சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பட் இந்தியா தீவிரமாக இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம DRDO இண்டிவிஜுவலா ஹோம் க்ரோன் ஏஐபி சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக ஏஐபி சிஸ்டம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலியமா ஜெர்மனிகிட்ட இருந்து வாங்கக்கூடிய கல்வாரி கிளாஸ் சப்மரீன், அதாவது ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்ல இந்த ஏஐபி சிஸ்டம் பொறுத்து நாம வாங்க போறோம். அதற்கான இனிஷியேட்டிவ்ஸ், அதற்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஆனால் பாகிஸ்தானியர்கள் கிட்ட இருக்கும் போர்க்கப்பல்ல ஆல்ரெடி ஏஐபி சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. சரி, இதை ஏன்பா இவ்வளோ அழுத்தமாக நீ சொல்லிட்டு இருக்கிற, அவ்வளோ முக்கியமான சிஸ்டமா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான சிஸ்டம். இந்த ஏஐபி சிஸ்டம் என்ன பண்ணுன்னா இந்த நீர்மூழ்கி கப்பலை ஃப்ரீக்வெண்ட்டாக நீரின் மேற்பரப்புக்கு வர விடாமல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது போக தொடர்ந்து 2-3 வாரம் வரை அந்த நீர்மூழ்கியானது மேற்பரப்புக்கு வராமல் தண்ணிக்கு அதிலே இருந்து தன்னோட வேலைகளை செய்ய முடியும். இதற்கு தான் இந்த ஏஐபி சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக உதவுது.
ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் அந்த நீர்மூழ்கியை தண்ணி கடியில வச்சிருக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் தான், இந்த டெக்னாலஜி தான் இந்தியாவை இதை நோக்கி இழுக்க வச்சது. அந்த இந்தியா தீவிரமாக இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக நமக்கு ஃபியூல் செல் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் பாகிஸ்தான் கிட்ட இப்போ அந்த ஏஐபி சிஸ்டம் இருக்கு, சீனா மூலியமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கன்சர்ன் கொடுத்து பார்க்க வேண்டிய செய்தியாக தான் இருக்கு. இவ்வளோதான் இந்த ஹங்கர் கிளாஸ் சப்மரின் பற்றி சொல்லக்கூடியது. இதை பற்றி நாம் இதுக்கு மேலே பெருசாக பேசுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இந்த பாபர் 3 மற்றும் YJ-18 போன்ற மிசைல்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை விட அதிக ரேஞ்சுக்கு போகக்கூடிய லீத்தலான மிசைல் நம்ம கிட்டேயே இருக்கு. சரி, இதை சமாளிக்கிறதுக்கு இந்தியா கிட்ட மிசைல் இருக்கா? ஏன்னா ஏஐபி சிஸ்டம் அப்படின்னு சொன்னப்ப ஏஐபி சிஸ்டம் மூலியமா பாகிஸ்தான் நீர்மூழ்கிகள் இந்தியா கிட்ட இருக்கும் நீர்மூழ்கியை காட்டிலும் அதிக அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை கவுண்டர் பண்ணுற மாதிரி இந்தியா கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-to-1 டைரக்ட் அப்படிங்கிறது இந்தியா கிட்ட இல்லை. ஒரு ஈக்குவலண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து கல்வாரி கிளாஸ் சப்மரினை தான் இந்த இடத்துல கொடுப்பேன். இருந்தாலும் ஏஐபி சிஸ்டம் அதில் இல்லாத காரணத்தினால ஒரு ஈக்குவல் மேட்சாக வராது. ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கிட்ட ஒரு சப்மரின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவங்களோட பவர்ஃபுல்லான சப்மரின் நம்ம கிட்ட இருக்கு. அதான் SSBN, அணுசக்தியால் இயங்கக்கூடிய சப்மரின் அப்படிங்கிறது. அரிஹாந்த் மற்றும் அரிகாத் இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அணுசக்தியால் இயங்கக்கூடிய சப்மரின் அப்படிங்கிறது டீசல் எலக்ட்ரிக் சப்மரினை காட்டிலும் ரொம்ப ஸ்டெல்த்தான, அதிக நாளைக்கு தண்ணி கடியில இருந்து தன்னோட வேலைகளை செய்ய முடியும். ஸோ ஈக்குவலன்ட்டு தான் இல்லை நம்ம கிட்ட, ஆனால் அதை விட அதிகமான பவர்ல நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். இது போக ரொம்ப முக்கியமா VLS டெக்னாலஜி, வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம் டெக்னாலஜியுடைய சப்மரின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. லைக் பிரம்மோஸ் ER இருக்கட்டும், இல்லை K4 மாதிரியான பலிஸ்டிக் மிசைல்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக K6க்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான வெர்டிக்கல் லான்ச் மிசைல்ஸ் ஏவக்கூடிய நம்ம VLS டியூப் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இப்போ இருக்கும் இந்த நீர்மூழ்கிகளை அதுவும் இல்லை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு டிராபேக் தான். சீனா நினைச்சா இதை விட அதிகமான டெக்னாலஜியோடைய சப்மரினா அவங்களுக்கு கட்டி தர முடியும். பட் சீனாவும் அதை விரும்பல அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபைனல் ஓடிங்ஸா ஹங்கர் கிளாஸ் சப்மரினை பார்த்து நாம பயப்படணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. ஸோ அது ஒரு பொருட்டே இல்லை நமக்கு. ஆக்சுவலா ஏதோ அவங்க வாங்கி வைக்கிறாங்க, வச்சுக்கிட்டு போட்டோம். ஸோ இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஹங்கர் கிளாஸ் சப்மரினுக்கான ரேட்டிங்கை நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.